அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 5வது மாதமான ஜுமாதல் ஊலா மாதத்தின் இறுதி ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாட்களில் சிறந்த நாளான நம் இஸ்லாமிய மார்க்கத்தின் புனிதமிக்க ஜும்மாவுடைய மகத்துவத்தை விளங்கி அதற்குரிய எல்லா அமல்களையும் சீரான முறையில் விரைவாக செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், சூரியன் உதிக்கின்ற நாளிலே ஆக சிறந்த நாள் என்று சொன்னால் அது யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளாகும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மனித இனம் தோன்றியது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான். அவர்கள் வானுலகத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டதும் ஜும்மாவுடைய நாளில் தான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தௌபாவை அல்லாஹ் நசீபாக்கியதும் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான். ஏன் நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுகின்ற அந்த நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். நீங்கள் இந்த ஜும்மாவை பயந்து கொள்ள மாட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நாளில் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்டால் அவருடைய ஹாஜத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி தருவான். குறிப்பிட்ட ஒரு நேரம் என்பதும் இருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு ரிவாயத்தை செய்கின்ற பல முசன்னிஃபீன்கள், இந்த ஹதீஸுக்கு விரிவுரை தருகின்றவர்கள் சொல்கிறார்கள், 40 கருத்துக்கள் இருக்கிறது. ஜும்மாவுடைய நாளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விடுவான். அது நம்மளுடைய இஹ்லாஸை பொறுத்து இருக்கிறது. ஜும்மாவுடைய நாள் ஜுமேராத் அப்படின்னா என்னாச்சு? நேற்று இரவு மக்ரிபிலிருந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு? ஜும்மாக்கி ராத், அதான் ஜுமேராத். நேற்று மகரிபிலிருந்து என்ன செய்தது? ஆரம்பித்தது. இன்று மகரிப் வரைக்கும் அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது பொக்கிஷமாக, பெருநாளாக பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், இந்த மக்கள் இனம் இருக்கிறதே, இந்த மனித இனம் என்பது இஸ்லாமியர்களை பின்பற்றி தான் வருகிறது. எந்த விஷயத்தில் தெரியுமா? பெருநாள் விஷயத்திலும். காரணம், ஜும்மா என்பது நமக்கு பெருநாள், அடுத்ததாக யூதர்களுக்கு சனிக்கிழமை என்பது பெருநாள், அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது அவர்களுக்கு ஒரு புனிதமான நாளாக பார்க்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி தந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? யூதர்களுக்கு சனிக்கிழமை என்பது அவர்களுக்கு சோதிக்கப்பட்ட ஒரு நாளாகவே ஆக்கப்பட்டிருக்கு குர்ஆன் சொல்லி தருகிறது. நல்ல புனிதமிக்க நாளாக அவர்களுக்கு சனிக்கிழமை என்பது இருந்தது. சூரத்துல் ஆராஃபுடைய 163வது வசனத்திலிருந்து 166வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் அந்த சனிக்கிழமை அவர்களுடைய புனிதமிக்க ஒரு நாளை அவர்கள் கவனம் கொள்ளாமல் இருந்ததின் காரணமாக அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. நீங்க சூரத்துல் ஆராஃபுடைய 163வது வசனம் இப்ப கூட தமிழ் தர்ஜுமா கிதாப் எடுத்து படிக்கலாம். அங்க வஸ்அலு அஹ்லல் கரியதி என்று அங்க ஆரம்பிக்கிறது அந்த வசனம். அந்த வசனம் ஆரம்பித்து சொல்கிறது, அந்த சனிக்கிழமை புனிதமாக இருக்கின்ற அந்த ஒரு நாளில் அந்த யூதர்கள் மீன் பிடிக்க கூடாது, உங்க வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதை வணங்குவதற்கான நாளாக அவர்களுக்கு ஆக்கப்பட்டது. நமக்கு எப்படி ஜும்மா நாள் என்பது குர்ஆன் சொல்லி தருகிறதோ, சூரத்துல் ஜும்ஆ ஒரு சூறாவே இருக்கு. 9வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே நீங்கள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக பள்ளிகளுக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள். அது மட்டுமல்ல, அந்த விரைந்து வராமல் இருப்பதற்கான தடை எது? வியாபாரம். அதை அல்லாஹ் நினைவு கூறுகிறான், வதருல் பை, உன்னுடைய வியாபாரத்தை விட்டுடு, நீ விரைந்து மட்டும் வா என்று அல்லாஹ் அங்க நிறுத்தல. அல்லாஹ் அத்துஃபிட்டு, அல்லாஹ் அதன் மீது என்ன செய்கிறான்? சொல்கிறான், வதருல் பை, உனக்கான தடை எது தெரியுமா? அந்த வியாபாரம் தான். அந்த வியாபாரத்தை நீ விட்டுவிடு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க தொழுகைக்கு வாங்க, சதகா கொடுங்க, நீங்க ஜகாத்தை கொடுங்க, ஹஜ்ஜுக்கு வாங்க இப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் இப்படி உங்களுடைய தடை எதுவோ அதை அல்லாஹ் சொன்னதல்ல. ஆனா இந்த இடத்துல ஜும்மாவுக்கு வருவதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது உங்களுடைய வியாபாரம். வதருல் பை, அந்த வியாபாரத்தை விட்டு விட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான்.
ஆனால் நாம் என்னென்னதான் பண்ணுறோம். எப்படி அந்த யூதர்கள் செய்தார்களோ, யூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சனிக்கிழமை அல்லாஹ் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நாளில் சோதனை வச்சான். அவர்களுடைய மீன் பிடிக்கக்கூடிய அந்த ஏரி கரைகளில், அந்த கடல் கரைகளில் போனாலே மீன் அப்படியே துள்ளிக்கிட்டு வந்து நிற்கும், தலை தூக்கி. குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் ஆராஃப் 163வது வசனம் வச்சு படிச்சு பாருங்க. தலை தூக்கி கொண்டு நிற்கும். எப்படி நமக்கு வியாபாரம் அன்னைக்கு தான் வந்து நிற்கிற மாதிரி. எப்படி அந்த வெள்ளிக்கிழமைக்கு தொழுகைக்கு போகும்போது தான் பாய் ஒன்னே ஒன்று எடுத்து கொடுத்துறீங்களா அப்படின்னா போயிருமே கஸ்டமர். இல்லை ஃபோன் கால் வந்துருச்சுன்னா போய் வர இவரு இப்போதான் காசு கொடுக்கணும்னு வந்திருக்கிறாரு, அந்த 30,000 ரூபா போயிருமே, அந்த 10,000 ரூபா போயிருமே என்ற சிந்தனையை தூண்டுகிறது. அதே போன்றுதான் அந்த யூதர்களுக்கும் இருந்தது. மீன் தூக்கி கொண்டு அப்படியே மேலே வந்து நிற்குமாம். இப்படி பல நபர்கள் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் வேண்டாம் சோதனைன்னு சொன்னாங்க. அப்பொழுது ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்தார் தெரியுமா? போயிட்டு தூண்டில போட்டுட்டு அதை பிடிச்சு கட்டி வச்சுட்டு வந்துட்டார். எந்த மீன் மேல அவருக்கோ அந்த மீனுக்கு மட்டும் என்ன செய்ய, இது தஃப்சீர்கள்ல வருது, கட்டி வைத்து விட்டு வந்தார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அதை பிடிச்சிட்டு வந்தார். என்ன சொன்னாரு? நான் என்ன பிடிச்சிட்டா வந்தேன், கட்டி தானே வச்சேன். எப்படி ட்ரிக்ஸ் எப்படி நம்மளாம் யூஸ் பண்றோமோ அது போன்று நானா கடையை தான் மூட சொன்னேன், நான் வேற ஒரு ஆளை தான் நிக்க வச்சு வந்திருக்கிறேன், அவர் தொழுவ கூடாதா? மாத்துறது என்னென்னதோ செயல்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சொல்லி தருகிறது. இதே சூரத்துல் ஜுமாவுடைய இறுதி வசனம், வைதா ரவு திஜாரத்தன் அவ் லஹுவன். குர்ஆன் அந்த வசனம் அதே சூரத்துல் ஜுமாவுல 11வது வசனம். அவர்கள் வியாபாரத்தை பார்த்து விட்டார்கள் என்றால், அல்லது ஒரு வேடிக்கையை பார்த்து விட்டு என்றால், ஃபன்ஃபது இலைஹா வ தரகூக காயிமா. நபி அவர்கள் விரைந்து ஓடி விடுவார்கள் அந்த வியாபாரத்தின் பக்கம், உங்களை அப்படியே விட்டு விட்டு சென்று விடுவார்கள். யார்? நபிய. குர்ஆன் சொல்லி தருகிறது, அவர்கள் அப்படியே உங்களை அந்த மிம்பர் படியிலே விட்டு விட்டு சென்று விடுவார்கள். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர்ல பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபர்ஸ்ட் தொழுகை இருந்துச்சு. நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் பயான் இருக்கு, குத்பா இருக்கு, அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் தொழுகை. அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பொழுது சஹாபா பெருமக்கள்ல பல பேர் தொழுகை தான் முடிஞ்சிருச்சே, நம்ம இதுக்கப்புறம் என்ன பயான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தின் பக்கம் இருந்து போயிட்டாங்க. ஒரு நபர் மதீனாவிலிருந்து பெரிய ஒரு வணிக குழுவை கொண்டு வந்திருந்தாரு. எல்லாம் தஃப் அடிச்சு வணிக பொருள் வந்திருக்குன்னு சொன்ன உடனே எங்க ஓடிடுவாங்க? ஆரம்பமா போறவருக்கு தான் நல்லா கிடைக்கும், கடைசியில போனா ஒன்னும் கிடைக்காதுன்னு எல்லாம் விட்டுட்டு போனாங்க. இது குர்ஆன் சொல்லி தருகிறது. நபியே வியாபாரத்தை பார்த்து உங்களை விட்டு விட்டு போயிட்டு விட்டார்களே, குர்ஆன் சொல்லி தருகிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு முதல்ல எதை ஆரம்பிச்சாங்க? பயானை முடிச்சாங்க, குத்பாவை வச்சாங்க. அதற்கு பிறகு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 ரகாத் தொழுதார்கள். இன்னைக்கும் நம்ம சஃபா பார்க்கலாம். எல்லாருமே பயானுக்கு என்ன செய்யும்? கரெக்டா தொழுகைக்கு அந்த 2 ரகாத் இருக்கும்போது தண்ணீருடைய சத்தம் அப்படி கேட்கும். ஓடோடி எப்படியாவது அந்த ஒரு ரகாத்துல அல்லது அந்த அத்தைஹியாத்துல சேர்ந்துருவோமா? ஜும்மாவுடைய இது என்பது அந்த குத்பாவோடு சேர்ந்து தான் இருக்கிறது. எப்பவுமே லொஹர் எத்தனை ரகாத்துங்க தொழுவோம்? 4 ரகாத்து. ஜும்மா எத்தனை ரகாத் தொழுறோம்? 2 ரகாத். மீதி 2 ரகாத் எங்க போச்சு? அந்த குத்பாவில் இருக்கிறது. குத்பாவை விட்டவர்களுக்கு அந்த தொழுகையே முழுமையாக கிடைக்கவில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஜும்மாவுக்கு வருகிறார்களே அவர்கள் 3 பிரிவினர்கள். ஒருவர் தொழுகைக்காக வருவார், ஆனால் பேசிக்கொண்டு இருப்பார், அவருக்கு அந்த தொழுகையினுடைய நசீபே இல்லாமல் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வராரு, ஆனா தொழுகை எப்போ? கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரம் பேசுவார், அப்படியே 2 ரகாத்து. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது தொழுகையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொல்கிறார்கள். இரண்டாவது நபர் வருவார், வந்த உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் துஆ கேட்கிறாரே அல்லாஹ் அவருக்கு கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமலும் போகலாம். யாருடைய வார்த்தை? நபியுடைய வார்த்தை. மூன்றாவது கூட்டம் யார் தெரியுமா? இந்த ஜும்மாவுக்காக வேண்டியே எழுந்திருத்து குளித்து சுத்தமாகி நல்ல ஆடையை அணிந்து சுர்மா இட்டு கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி ஒவ்வொரு எட்டையும் வைத்து வைத்து வந்தாரே, வந்து அவர் ஜும்மாவுடைய உரையை கேட்டு முழுமையாக குத்பாவை கேட்டு, ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் பேசினாலும் அன்சிட், நீ சைலண்டா இருப்பா, மௌனமா இரு என்று சொல்லாமல் இருந்தாரே, அவர் தான் ஆக சிறந்தவர். எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா அந்த மனிதருக்கு? அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அவர் 1 வருடம் நோன்பு நோற்று 1 வருடம் இரவு நேரத்திலே தொழுதாரே, அந்த நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அது மட்டுமல்ல, ஃபஹிய கஃபாரத்துன் இலல் ஜும்ஆ, அவர் இந்த ஜும்மா தொழுதார்னா அடுத்த ஜும்மா வரை அவர் செய்த அத்தனை பாவங்களும் அதுக்கு கஃபாரா, மன்னிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்புறம் நான் என்ன பாவம்னாலும் பண்ணிக்கலாம் மாஜத்து அப்படிலாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது சிறு பாவங்களுக்கு, தெரிந்தே செய்யக்கூடியதற்கு அல்ல. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 நாள் அல்ல, அல்லாஹ் நினைத்தால் இன்னும் 3 நாளை கூட்டி கொடுப்பான். எத்தனை நாள் ஆச்சு? 7 + 3 10 நாள். ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் ஜாஅ பில் ஹஸனதி, யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதை போன்று 10 நன்மை நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், 7 அல்ல 10ஐ அல்லாஹ் கொடுப்பான். யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இந்த ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னாலே நம்ம நாவல் அதிகமாக என்ன இருக்கணும்? ஸலவாத் இருக்க வேண்டும், ஸலவாத் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம நாவல் என்ன தெரியுமா இருக்கு? ஜும்மா ஹோகா கியா பக்காங்க, பிரியாணிக்கு நீ மட்டன்க்கு அப்படின்னு என்ன செஞ்சிடும் நம்மளுடைய சிந்தனை. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பெருநாள், தொழுகிறதாங்க பெருநாள், சாப்பிட்றதுல கிடையாது. ஆனால் சஹாபிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. வரலாறு எடுத்து காமிக்கிறது. சஹல் ரலியல்லாஹு தஆலா, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஜும்மா வந்து விட்டால் எனக்கு 2 மகிழ்ச்சி. என்னப்பா 2 மகிழ்ச்சியா? எப்படி? சஹாபிகள் கேட்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி ஜும்மா வந்து விட்டது, இன்னொரு மகிழ்ச்சி நான் இன்று தான் வயிறு நிரம்ப சாப்பிடுவேன். வயிறு நிரம்ப எப்படி அப்படின்னு கேட்டதற்கு, நாங்கள் ஜும்மா தொழுது விட்டு, ஹதீஸ்ல இருக்கு, ஜும்மா தொழுது விட்டு நாங்கள் வெளியில் வந்தால் ஒரு மூதாட்டி பெண்மணி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய வீட்டிற்கு சென்றால் கீரையும் அதே போன்று ரொட்டியும் சேர்ந்த ஒரு உணவை எங்களுக்கு அன்பளிப்பாக அந்த பெண்மணி கொடுப்பார்கள். நான் ஜும்மா தொழுத காலமெல்லாம் அந்த பெண்மணியுடைய அந்த ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறேன். எனவே அந்த பெண்மணி எப்பொழுது ரொட்டி கொடுக்கிறார்கள் நான் நுழைந்து கொள்வேன், அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி, வயிறானால் சாப்பிடுவேன். அவங்க வறுமையில் இருந்தாங்க. அப்ப அந்த ஒரு ரொட்டி என்பது அவர்களுக்கு பெரியதாக இருந்தது. எனவே இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜும்மா என்பது நமக்கு பெரிய ஒரு நன்மை தருகின்ற ஒரு நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி, இந்த ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டதா என் மீது அதிகமான ஸலவாத்தை சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தகும் மஅரூதத்துன் அலைய, உங்களுடைய ஒவ்வொரு ஸலவாத்தும் என் மீது காட்டப்படுகிறது, எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பொழுது ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு எப்படி காட்டப்படும்? நீங்க இப்ப இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லப்படலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரலாம். ஒருவேளை நீங்கள் மரணித்து உங்களுடைய உடல் மண்ணாக போய்விட்டது என்றால் எப்படி? அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நபிமார்களுடைய உடலை இந்த மண் என்பது அரிக்காது, அப்படியே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். ஜும்மாவுடைய நாள் எப்பொழுது துவங்கியது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகும் பொழுது மஸ்ஜிதே குபா அங்கதான் முதல் குத்பா நடத்தினாங்க, அங்கதான் முதல் ஜும்மா நடத்தினாங்க. அப்படிதான் நானும் இது வரைக்கும் வரலாறுல படிச்சுட்டு இருந்தேன், எனக்கும் தெரிஞ்சது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதற்கு முன்னாலே மதீனாவில் ஜும்மா தொழுகை நடந்திருக்கிறது. வரலாறு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னைக்கு படிக்கும் பொழுது, ஒரு கட்டுரை படிக்கும் பொழுது அதை பார்த்த உடனே நம்மளுடைய இது வரலாறு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத் போகும்பொழுது தான் வழியில தொழுதாங்க. குபா என்ற பள்ளியில தான் முதல் ஜும்மா நடந்தது, முதல் குத்பா நடந்தது. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தேன், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா வயது முதிர்ந்த காலம், கண்ணு தெரியல. அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவங்க தான் எப்பொழுதெல்லாம் தொழுகையுடைய நேரம் இருக்கும்போது தன்னுடைய தந்தையை அழைச்சிட்டு போவாங்களாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய நசீபை கொடுத்திருப்பான். அல்லாஹ் நம் அனைவரும் அப்படி ஆக்கணும். நம்மளுடைய பெற்றோர்கள் பள்ளிக்கு வரும் பொழுது அவர்களை கைப்பிடித்து கொண்டு வரணும். முடியாது பார்த்து நீங்க வீட்டிலே தொழுதுக்குங்க, அப்படி கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்தான். அவங்க ஜும்மாவுடைய நாள் சத்தம் கேட்டதுன்னு சொன்னா, பாங்கு சத்தம் கேட்ட உடனே எப்படி துவா செய்வார்களாம்? தரஹம அஸஅத் இப்னு ஸுராரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸஅத் அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் செய்வானாக, அருள் புரிவானாக அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்பொழுது தன்னுடைய மகன் கேட்டாங்களா, அப்துர் ரஹ்மான் அவங்க, ஏன் அப்பா பாங்கு ஜும்மாவுடைய பாங்கு கேட்ட உடனே அந்த துவா செய்றீங்களே, என்ன விஷயம்? அப்பொழுது சொன்னார்களாம்,
நாங்கள் மதீனாவாசிகளாக இருக்கும் பொழுது ஹஸ்ரஜ் குலத்தை சார்ந்தவர்கள் ஹஜ்ஜுக்காக போனோம் மக்காவுக்கு. ஒரு 6 நபர்கள் போனோம். அந்த 6 நபர்கள் போகின்ற நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அதுல அஸ்அத் இப்னு சுராரா அவர்கள் இருந்தார்கள். அந்த 6 நபர்கள் போன உடனே மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது 50 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நபித்துவம் கிடைச்சி 10 வருஷம் ஆகிருக்கு, 50 வயசு. அப்போ இஸ்லாம் என்பது அங்கே அவ்வளவு பரவலாக இல்லை. மக்காவில் ரொம்ப கஷ்டமான சோதனைகளோட நாட்கள், அது கஷ்டம் கொடுக்கப்பட்ட நாட்கள். அது ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறாங்க. வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, நபியத்துவத்தை பற்றி, இறைத்துவத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுகிறாங்க. அந்த 6 நபர்கள் பேசிட்டு இஸ்லாமை ஏற்காம மறுபடியும் எங்கே போயிட்டாங்க? மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போனதே ஒரு உருட்டல், இவங்க தான் நபியாக இருப்பாங்க, இவங்க தான் அல்லாஹ்வுடைய ஹக்க சொல்றாங்க என்றெல்லாம் அவர்கள் பேசி இன்னும் ஒரு 6 நபர்களை அழைத்து கொண்டு அடுத்த வருடம் வந்தாங்க. அதுல அஸ்அத் இப்னு சுராரா அவங்களும் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து செய்து கலிமாவை சொல்லி ஷஹாதத்தை மொழிஞ்சாங்க. எத்தனை பேர்? 12 நபர்கள். அந்த 12 நபர்கள் திரும்பி மதீனாவுக்கு போகும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு சொன்னாங்களாம், அஸ்அதே, இங்கே மக்காவிலே ஜும்மா தொழுவதற்கான வாய்ப்பில்லை. ஏன்? 50 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கடமையாச்சு? தொழுகை என்பது கடமையாச்சு. 52 வயசு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? ஜும்மா தொழுகை நடத்த முடியல. ஏன்? எதிரிகளுடைய சூழ்ச்சி அந்த அளவுக்கு மக்காவிலே இருந்தது. எனவே எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்ய முடியல? ஜமாத்தாக ஜும்மா தொழ வைக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்அத் அவர்களே, உங்களால் ஏன்றால் நீங்கள் மதீனாவுக்கு சென்றால் ஜும்மாவை மக்களை அழைத்து தொழுவீங்கள். அவங்க போனாங்க. போய் அஸ்அத் இப்னு அவங்க சுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு சென்று அவர்கள் ஜும்மாவை குத்பாவோடு என்ன செய்தார்கள்? நடத்தினார்கள். நடத்தியதற்கு அந்த வரலாற்று அந்த தஃசீர்களை சொல்றாங்க, அந்த இடத்தில் 40 நபர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்களாம். அந்த கூட்டத்தில் 40 நபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல, ஆனா இஸ்லாம் என்பது மதீனாவுக்கு போயிருச்சு இந்த 12 நபர்களால். இதெல்லாம் ஜும்மாவுடைய வரலாறு. நாம் ஜும்மாவுக்கு வந்தால் மலக்குமார்கள் வந்து வெயிட் பண்றாங்க. ஹதீஸ் வருது, இதா கான யௌமுல் ஜும்ஆ வகஃபத்தில் மலாயிகத்து அலா பாபில் மஸ்ஜித். பள்ளிவாசலுடைய அந்த கதவு கிட்ட யார் வந்துடுறாங்க? மலக்குமார்கள் வந்துடுறாங்க. நாம தாமதமாக வரும். வந்த உடனே எக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல, யார் ஆரம்பமாக வருகிறார் என்று அவர்கள் பதிவிடுகிறார்கள். யாரு? மலக்குமார்கள். பதிவிட்டு அதை 5 பிரிவினராக பிரிக்கிறாங்க. முதல் பிரிவினர்கள் யார் தெரியுமா? ஒட்டகத்தை தர்மம் கொடுத்ததற்கான நன்மை ஃபர்ஸ்டா வரவங்க. செகண்டா ஒரு கூட்டம் வருகிறது, அந்த கூட்டத்திற்கு அவர்கள் ஒரு மாட்டை தர்மம் கொடுத்ததற்கான நன்மை எழுதப்படுகிறது. மூன்றாவதாக ஒருவர் வருகிறார், ஆட்டை தர்மம் கொடுத்ததற்கான நன்மை. நான்காவது ஒரு கோழியை கொடுத்ததற்கு. ஐந்தாவது ஒரு முட்டையை கொடுத்ததற்கு. இப்படி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் இமாம் வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மலக்குமார்கள் தங்களுடைய ஏட்டை மூடி வைத்துவிட்டு இமாம் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்பதற்காக அமர்ந்துடுறாங்க. யாரு? மலக்குமார்கள். யார் மலக்குமார்கள்? அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை செய்யறவங்க தான் மலக்குமார்கள். அதை தவிர்த்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட மலக்குமார்களே இமாமுடைய வார்த்தையை கேட்பதற்காக உட்கார்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஏன் சீக்கிரமாக வரக்கூடாது? ஏன் நம்ம அந்த நன்மையை பெறக்கூடாது? அவங்க நன்மை தீமை அறியாதவர்கள், அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை செய்யக்கூடியவர்கள். ஆனால் எல்லா தீயங்களும் பாவங்களும் செய்கின்ற நாம் நல்ல உரைகளை கேட்பதற்காக, நல்ல விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி முன்னால் வர வேண்டும். நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அதை வாங்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கல்விலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது மாற்றம் கொடுப்பான் என்று சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்பார்க் தான், அந்த ஒரு சின்ன ஒரு இது பட்டுச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுத்துருவான், அந்த இறையச்சத்தை கொடுத்துருவான், நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் பரக்கத்தை கொடுத்துருவான். எப்பொழுது? ஒரே ஒரு நிகழ்வு தான், ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு போயிடுவான். அது எப்பொழுது சொல்ல முடியாது, அது எந்த விஷயமும் சொல்ல முடியாது. எனவே நாம் முன்னால் வர வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் நாம் மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த ஜும்மாவுடைய முழு நன்மையும் நம்மளுக்கு என்ன செய்யணும்? கிடைத்துவிடும். நாம் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நாம் அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யணும்? வரணும். வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற அந்த அத்தனை நன்மைகளையும் நாம் இந்த ஜும்மாவுடைய நாளிலே பெற்று விடுவோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜும்மாவுடைய மகத்துவத்தை விளங்கி ஜும்மாவுக்கு மிக சீக்கிரமாக வருகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஜும்மாவுடைய எல்லா பலன்களையும் எல்லா உம்மத்துக்கும் நம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.